காலங்களை காட்சிப்பிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த காலை ஜபத்திலே இந்த நாளிலும் எங்களை கொண்டு வந்து உடைய நாமத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை உற்சாகப்படுத்திக் கொண்டு வாரும். 6 முதல் முடிவு வரை பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட வழிநடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம், சோதரம். ஹல்லேலூயா. சோதரம், சோதரம். வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவ ஆவியே தாகம் தீருமே. தேவ ஆவியே தாகம் தீருமே. வல்லமைகள் என்று என்னை நிரப்பிடுமே. வல்லமைகள் என்று என்னை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடவே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுவே. ஒரு எண்ணெய் அபிஷேகம் புரிந்திடுதே. ஒரு எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அறிந்திடுதே. அறிந்திடவே வல்லமை அறிந்திடுமே. நவமொழியாய் அறிந்திடவே வல்லமை அறிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடவே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடவே. சத்திய ஆவியனே தந்திடுமே. சத்திய ஆவியனே நலந்திடுமே. முத்திரையாய் அபிஷேகியோ ஆவியின் அட்சரமா. அல்லேலூயா. முத்திரையாய் அபிஷேகியோ ஆவியின் அட்சரமா. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடவே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடவே. அக்கினி அபிஷேகம் உலகினை புரிந்திடுமே. அக்கினி அபிஷேகம் உலகினை புரிந்திடுமே. சத்துருவை ஜெயித்திடவே சத்துவமாலித்திடுமே. அல்லேலூயா. சத்துருவை ஜெயித்திடவே சத்துவமாலித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடவே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடவே. ஊயடல் ஆவிதனை ஊக்கமப்படுத்தாமல். ஊயடல் ஆவிதனை ஊக்கமப்படுத்தாமல். ஊயவலி நடந்திடவே நடந்து காத்திடுவே. அல்லேலூயா. தூயவலி நடந்திடவே நடந்து காத்திடவே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடவே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடவே. உணர்ந்திடு எலும்புகளோ உயிர் பெற்று எழும்பிடுமே. உணர்ந்திடு எலும்புகளோ உயிர் பெற்று எழும்பிடவே. எழுப்புதலை கண்டிடவே வல்லமை அறிந்திடுமே.
பின்பாடு பொழிந்திடுமே வல்லமை அருள் நிறைவே வாரோ பின்பாடு பொழிந்திடுமே தேவாவியே தாகம் தீருமே தேவாவியே தாகம் தீருமே வல்லமையால் என்று என்னை நிறைத்திடுமே வல்லமையால் என்று என்னை நிறைத்திடுமே வல்லமை அருள் நிறைவே வாரோ பின்பாடி பொழிந்திடவே வல்லமை அருள் நிறைவே வாரோ பின்பாடி பொழிந்திடவே தேவ ஆவியே தாகம் தீருமே தேவ ஆவியே தாகம் தீருமே வல்லமையால் என்று என்னை நிறைத்திடுமே வல்லமையால் என்று என்னை நிறைத்திடுமே வல்லமை அருள் நிறைவே வாரோ பின்பாடி பொழிந்திடுமே வல்லமை அருள் நிறைவே வாரோ பங்காளி பொழிந்திடுமே வல்லமை அருள் நிறைவே வாரோ பின்பாடி பொழிந்திடவே அசைவாடோ ஆவியே ஓய்வாகே ஆவியே அசைவாடோ ஆவியே ஓய்வாகே ஆவியே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாரோமே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாரோமே நடைய நிரம்பிடுமே தினாமிகே நடைய நிரம்பிடுமே தினாவியே கனமடைய போற்றிடுமே ஞானத்தினாவியே கனமடைய போற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடோ ஆவிகே நோய்வாகே ஆவிகே அசைவாடோ ஆவிகே நோய்வாகே ஆவிகே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உலகலை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே உலகலை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை அசைவாடோ ஆவியே நோய்வாகே ஆவியே அசைவாடோ ஆவியே நோய்வாகே ஆவியே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருமையின் போட்டனக்கா துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருமையின் போட்டனக்கா துடைத்திடுமே ஆனந்தக்கா மகிழ்வுடன் துடைத்திடவே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துடைத்திடவே அசைவாடும் ஆவியே
ஓய்வாக ஆவியே அசைவாக ஆவியே ஓய்வாக ஆவியே இடமசைய உள்ள நிலம இறங்கி மாறுவே இந்த இடமசைய உள்ள நிலம இறங்கி மாறுவே அலங்கரியோ பரகலினா எழுப்பி ஜொலித்திடவே அலங்கரியோ பரகலினா எழுப்பி ஜொலித்திடவே காத்திடுவே கனிகளையோ நிறைவாக பொழுதே காத்திடுவே கனிகளையோ நிறைவாக பொழுதே அசைவாடு ஆவியே ஓய்வாக ஆவியே அசைவாடு ஆவியே ஓய்வாக ஆவியே இடமசைக உள்ள நிலம இறங்கி மாறுவே இந்த இடமசைக உள்ள நிலம இறங்கி மாறுவே இந்த இடமசைக உள்ள நிலம இறங்கி மாறுவே இந்த இடமசைக உள்ள நிலம இறங்கி மாறுவே அசைவாடோ ஆவியே ஓய்வாக ஆவியே அசைவாடோ ஆவியே ஓய்வாக ஆவியே இடமசைய உள்ள நிலம இறங்கி மாறுவே இந்த இடமசைய உள்ள நிலம இறங்கி மாறுவே இந்த இடமசைய உள்ள நிலம இறங்கி மாறுவே இந்த இடமசைய உள்ள நிலம இறங்கி மாறுவே Hallelujah, 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 Praise God! Hallelujah! 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 நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை புதிதாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் எல்லா தடைகளையும் நீக்கப்பட்ட அதிசயங்களை காணப்பட்டோம். தொடர்ந்துள்ள நேரங்களிலே உடைய கிருபை கொண்டு நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோமாக. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுது சில வேத வசனங்களை படித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆசீர்வாதம் செலுத்துகிறோம். எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் நீங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம் ஸ்தோத்திரம் 11ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரத்ததாஞ்சை இயேசுவின் ரத்தத்தை. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 11 விதமாக சொல்லுகிறது. நல்ல கவனிங்கள். ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நோவா
தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நல்லா கவனிக்கணும். இப்ப வேதவசனம் சொல்லுகிறது போல ஸ்தோத்திரம், ஒரு குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே வழிநடத்துவதற்கு, ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்துவதற்கு நல்லா கவனிக்கணும். அதுக்கு தேவையானது என்ன என்று கேட்டா ஸ்தோத்திரம், இங்கே நோவாவிடத்திலே அது காணப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் ஆண்டவருக்குள்ளே முழுமையாய் ஸ்தோத்திரம் முழுமை பெறுவதற்கு, ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு ஸ்தோத்திரம், ஒரு குடும்பம் ஆண்டவர் சமூகத்திலே ஸ்தோத்திரம் முழுமை பெற்று ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தை நிலைப்பதற்கு என்ன தேவை என்பது நோவாவை குறித்து சொல்லும் போது இங்கே எபிரேய நிருபக்காரர் நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறார். அல்லேலூயா, பாருங்கள், தெளிவாக வலியுறுத்துகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம், பாத்தீங்களா, ஸ்தோத்திரம். அப்ப அதுல என்ன செய்யறாரு பாருங்க, என்ன சொல்றாரு, இந்த வசனம் எவ்வளவு அருமையா நமக்கு சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம், தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஸ்தோத்திரம், அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கும் சுதந்திரவாளியானான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன காரியத்தை செய்ததுனால ஸ்தோத்திரம், மேல் பகுதியிலே சொல்லப்படுகிறது, நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று ஸ்தோத்திரம் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஸ்தோத்திரம் பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எத்தனை பேருடைய வாழ்க்கையில நம்ம இந்த ஸ்தோத்திரம் இந்த வசனங்களை நம்மளாம் படிச்சு பாருங்க, எவ்வளவு மகிமையான காரியம் பாருங்க. தன் குடும்பத்தை ரட்சி பயபக்தி உள்ளவன் ஆனதுனால தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் என்ன செய்தான், ஸ்தோத்திரம் பேழையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எப்ப அந்த பேழையை உண்டு பண்றாரு அப்படின்னா பயபக்தி உள்ளவனாகி, பயபக்தி உள்ளவனாகி. ஒரு மனுஷன் பயபக்தி உள்ளவனானா அதுல எவ்வளவு மகிமை இருக்கு தெரியுமா? அல்லேலூயா, எவ்வளவு மகிமை இருக்கு. ஒரு மனுஷன் பயபக்தி உள்ளவனாகி ஸ்தோத்திரம் என்ன செய்யணும், அவன் பயபக்தி உள்ளவன் ஆயிட்டானா போதும். ஒரு ஸ்தோத்திர காரியத்தை உருவாக்குவதற்கு, ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு காரியத்தை செய்வதற்கு நல்லா கவனிக்க, ஒரு மனுஷன் ஆண்டவனுக்கு தேவைன்னா அவன் என்ன செய்யணும், பயபக்தி உள்ளவனாய் மாறணும். ஸ்தோத்திரம். இப்ப நோவாவை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் பாருங்க. நோவாவை கொண்டு நம்ம நினைக்கிற ஒரு குடும்பத்தை தான் காப்பாற்றுறேன், இல்ல, அவர் முழு உலகத்தையும் காப்பாற்றிருக்கிறார். தேவனுடைய படைப்புகளை காப்பாற்றிருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பெல்லாம் காப்பாற்றிருக்கிறார். அப்ப அவன் எப்ப இதெல்லாம் செய்ய முடிஞ்சது அப்படின்னா பயபக்தி உள்ளவனாகி. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அந்த பயபக்தி உள்ளவனாகி அதுவரையும் இந்த உலகத்துல நம்மால எந்த விஷயத்தையும் செய்ய முடியாதுன்னு பைபிள் தெளிவா சொல்லுது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க நானும் பயபக்தி இல்லாதவர்களாக இந்த பூமியில சில விஷயங்கள்ல காணப்படுகிறோம். ஆனா இங்க என்ன சொல்றதுன்னா, நோவா பயபக்தி உள்ளவன் ஆகி சொல்லுங்க தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம். நம்ம என்ன சொல்லுவோம், அவருடைய வீட்டை மாத்திரம் தான் பாதுகாத்தார், அவங்க பிள்ளைகள அவங்க மனைவியை தான் பாதுகாத்தார் என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதை ஒரு இது பண்ணி தான் அந்த வசனமும் வருது. ஆனா உண்மையிலேயே அவர் செஞ்சது அவர் குடும்பத்தை மாத்திரம் இல்ல, முழு உலகத்தையும் பாதுகாத்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க, முழு உலகத்தில் உள்ள மனித சக்திகளையும், முழு உலகத்தில் உள்ள மிருகங்கள், ஸ்தோத்திரம், பறவைகள், ஒரு பிராணிகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஜோடி ஜோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டாரு பாருங்க. உலகம் முழுவதும் அத்தனை படைப்புகளையும் சிருஷ்டிப்புகளையும்
அவர் அப்படியே கரெக்டா உள்ள கொண்டு போயிட்டாரு. சோதரன் அப்போ இதெல்லாம் எப்ப நடந்தது அப்படின்னா பயபக்தி உள்ளவனாகி. சோதரன் எபிரேய நிருபக்காரர் சொல்லும் போது நோவாவுக்கு பயபக்தி உள்ளவனாகின்னு சொல்லுது. ஆனா நோவா குறித்து ஆதியாகமத்தில் சொல்லும் போது இந்த வார்த்தை வரல, இந்த வார்த்தை வரல, வேற விதமா சொல்றாங்க. அங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதுல வரும்போது எவ்வளவு தெளிவா சொன்னாரு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை படிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததே. படிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்சம் வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். சொல்லுங்க, எப்படி இருந்தார்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்ப சோதரம் அங்க என்ன சொல்லுது பாருங்க. எபிரேய நிருபக்காரர் சொல்லும் போது பயபக்தி உள்ளவனாகி சோதரன் தான் வீட்டாரை ரட்சிக்க திராணி உள்ளவனா மாறினா என்று சொல்லியிருக்கு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வசனம் சொல்லும் போது நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமன். சோதரன் எப்படி? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. சுலபகலா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. பாருங்க, ரெண்டு விதமாய் ஸ்தோத்திரம். இங்கே நீதிமான் உத்தமன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஆனால் எபிரேய நிருபக்காரர் விளக்கி சொல்லும் போது அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம் எவ்வளவு தெளிவா சொல்லுகிறார். இந்த பயபக்தி உள்ளவன் ஆகியிருக்கிற அந்த இடத்துல இங்க என்ன சொல்றாருன்னா, எப்படி எதை வச்சு பயபக்தி உள்ளவனானா அப்படின்னு சொன்னா இங்க நல்லா தெளிவா சொல்றாரு. அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமா இருந்தா இந்த 3 விஷயமும் கலந்த பிறகுதான் அவனுக்குள்ள பயன்னா என்ன, பக்தினா என்ன என்பதை விளக்கி கூறப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் தான் பயபக்தி உள்ளவனாகி என்று உருவாக்குற அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. பயபக்தி உள்ளவனாகி தன் வீட்டாரை ரட்சிக்க என்ன செய்தான்? அவன் திராணி உள்ளவனாய் மாறிவிட்டான் என்று நோவாவை குறித்து எவ்வளவு தெளிவாக, அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. சத்தமா சொல்லுங்க. அவங்க பாருங்க என்ன அருமையா சோதரம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நீதிமானாக உத்தமனாக தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றா எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? சோதர ஆண்டவருடைய தாகம் என்ன? நம்ம நீதிமானாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும், அவரோடு சஞ்சரிக்கணும். சோதர சொல்லுங்க, யாரோடு சஞ்சரிக்கணும்? தேவனோடு சஞ்சரிக்கணும். இந்த அனுபவத்தை நம்ம வாங்கணும், கர்த்தர்கிட்ட வாங்கணும். எத்தனை பேர் அப்படி வாங்கியிருக்கிறோம்? சொல்லுங்க, எத்தனை பேர் வாங்கியிருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளை நம்ம எத்தனை பேர் வாங்கியிருக்கிறோம்? தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இருக்கு? ஸ்தோத்திரம். அப்படி உள்ளவர்களை கர்த்தர் சொல்றாரு, நீதான் பயபக்தி உள்ளவன், நீதான் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த காலத்திலே அந்த காலத்திலே 3 விதமான விஷயங்கள் ஒன்று சேர்ந்து இந்த காலத்துல ஒரே காரியம் தான். என்னது? நீ பயபக்தி உள்ளவனாய் மாறணும், பயபக்தி உள்ளவனாய் மாறணும். அப்படி நீ மாறினாதான் எனக்காக நீ ஏதாவது செய்ய முடியும் என்று சொல்றாரு. என்ன செய்யணும்? வீட்டை கட்டணும். எதுக்கு? தன் வீட்டாரை ரட்சிக்க, தன் குடும்பத்தை ரட்சிக்க வீட்டை கட்டணும். சோத்திரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதுக்கான காரியங்களை பார்க்கணும். சோத்திரம். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய குடும்ப ரட்சிப்புக்காக, நம்ம குடும்ப நலனுக்காக, நம்ம குடும்பம் கர்த்தருக்குள்ளே வசிப்பதற்காக நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு வீட்டை நம்ம கட்டியாகணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமா, அதுக்கு நல்ல ஒரு வீட்டை கட்டணும். நீங்க வீடு கட்டுறதுன்னா இப்ப என்ன செய்யணும்? ஒரு வீடை கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? அழகவனிங்க. ஒரு வீட்டை கட்டுறதுக்கு என்னங்க பண்ணணும்? கல் வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், மணல் வாங்கணும், மரம், எலக்ட்ரிஷன் பொருள், அப்புறம் வேலைக்கு ஆளு எல்லாம் கொண்டு வரணும். சோத்திரம் கொண்டு வரணுமா? சோத்திரம் ஒவ்வொருத்தரையா கொண்டு வரணும். அல்லேலூயா. அழகவனிங்க. வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ பொருளையும் ஒன்னொன்னா சேர்க்கணும்.
சொல்லுங்க. ஒன்னா சேர்த்த பிறகுதான் என்ன பண்ண முடியும்? வீடை கடகடான்னு கட்ட முடியும். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிட்டேன். அந்த வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க 6 மாசத்துல வீடு கட்டணுமா, அப்படி ஒரு சிஸ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 6 மாசத்துல வீடு கட்ட போறாங்க. சோதனை எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. 6 மாசத்துக்குள்ள வீடு கட்டணும்னா எல்லா பொருளையும் சீக்கிரமா சேர்க்கணும். சீக்கிரமா சேர்த்து கடகடான்னு அந்த வீட்டை கட்டணும். அவ்வளவுதான் சோதனை. இப்போ அந்த மாதிரி வீடு கட்டுவதற்கு எல்லாரும் எத்தனைப்படுறாங்க, எல்லாரும் ஆயத்தப்பட்டு இருக்காங்க. சோதனை. அல்லேலூயா. ஒரு வீடை கட்டணும்னா இவ்வளவு பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கணும். ஆனா இப்ப கவனிங்க, ஒவ்வொரு தேவ பிள்ளை ஒரு வீடை கட்டணும்னா என்ன செய்யணும்? கவனிங்க, ஒரு தேவ மனுஷன் பயபக்தி உள்ளவனாகி ஒருத்தன் ஒரு வீடை கட்டணும்னா என்ன செய்யணும்? அன்னைக்கு நோவா ஒரு வேலையை கட்டி போட்டாரு. இன்னைக்கு நீங்களும் கட்ட போறது வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். உங்க வீடு ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்? நல்லா ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல முழுமையான ரட்சிப்பு பெற்ற வீடா இருக்கணும். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. முழுமையான ரட்சிப்பு பெற்ற வீடா நம்ம மாறணும். சொல்லுங்க. நீங்கள் நானும் ஒரு முழு ரட்சிப்பை பெற்ற ஒரு வீடா மாறணும். சோத்திரம். அனுமதியோட வீடு கட்டணும். சோத்திரம். முழுமையான ரட்சிப்பு. முழுமையான ரட்சிப்புன்னா சோத்திரம். ஆண்டவருக்காக நான் எதையும் செய்வேன் என்று ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வளர்கிற அனுபவம். சோத்திரம். அந்த அனுமதியோடு வீடை கட்ட ஆரம்பிக்கணும். சோத்திரம். உங்க வீடை கட்டினீங்கன்னா அந்த அனுமதியோடு கட்டப்படுகிற அந்த வீடு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். சோத்திரம். அதனால அனுமதியோடு அந்த வீடு கட்டப்படுது. யாராலையும் எந்த நெருக்கமும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. சோத்திரம். அதனால முழுசா ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நம்ம வீடை கட்டணும். நமக்காக நம்ம ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம வளர்றதுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். சோத்திரம். இப்ப சோத்திரம் வீடெல்லாம் கட்டணும்னா அப்புறம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு சோத்திர அஸ்திவார தூணெல்லாம் நடணும். அஸ்திவார தூணெல்லாம் நடணும். சோத்திரம். அப்ப அந்த அஸ்திவார தூணெல்லாம் நடும்போது நம்ம சில உபதேசங்கள் எல்லாம் கை கொள்ளணும். சோத்திரம். சபைக்கு வரவங்க சும்மா வந்துருக்க கூடாது. நம்ம சபையில முக்கியமா சில உபதேசங்களை கத்தனம் கொடுத்துருக்கிறார். அப்ப அந்த உபதேசங்களை கை கொள்ளணும். அந்த அஸ்திவார உபதேசம், அஸ்திவாரங்கள் எல்லாம் கரெக்டா போட்டுருக்கணும். சோத்திரம். பார்த்தீங்களா? ரொம்ப ஆழத்துல தூணை போடணும். சோத்திரம். நல்ல ஆழத்துல தூணை போடணும். போடுங்க. 7 தூண் போடுங்க, அல்ல 9 தூண் போடுங்க, அல்ல 12 தூண் போடுங்க. எதையாவது ஒரு தூணை போடுங்க. அப்படி ஒரு தூணை போட்டு 12 விதமான தூணை போடணும். சோத்திரம். ஆண்டவர் இந்த உலகத்தை ஸ்தாபிக்கிறதற்கு என்ன பண்ணாரு? மக்களை ஏற்படுத்துவதற்கு, உலகங்களை உருவாக்குவதற்கு, உலகங்களாக அப்படின்னா ஒவ்வொரு நாட்டையும் உருவாக்க ஆண்டவர் என்ன பண்ணாரு? முதலாவது 12 அஸ்திவாரங்களை எடுத்துக்கிட்டார். 12 அஸ்திவாரங்களை எடுத்துக்கொண்டு வீடை கட்ட ஆரம்பிச்சார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாக்கோபுடைய 12 பிள்ளைகளையும் அவர் நெஞ்சாரு. 12 அஸ்திவாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கல் மேல, இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேங்கிற மாதிரி இந்த கல் மேல இஸ்ரவேலை கட்ட ஆரம்பிச்சார். இப்ப பார்த்தீங்களா? எல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு. ஒரு வேலையிலேயே சொல்லுவோம். ஆமா, நல்ல முறையில கட்டி எழுப்பிட்டாரு. சொல்லுங்க. நல்ல முறையில கட்டிட்டாரு. சோத்திரம். கட்டி எழுப்பி இப்ப பாருங்க சோத்திரம். வீடு எப்படி இருக்கு? நல்ல ஜெகஜோதியா இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். 12 அஸ்திவாரங்களை எடுத்து அந்த 12 பேரை எடுத்துட்டாரு. அது மாதிரி கட்டிட்டாரு வீட்டை. அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம வீடை கட்டப்படணும்னா முதலாவது கிறிஸ்துக்குள்ள நம்ம சோத்திரம் ரட்சிப்பு பெற்று நம்ம என்ன செய்யணும்? நல்லா வளரணும். கர்த்தருக்குள்ள வளரணும். சோத்திரம். இப்ப அஸ்திவார உபதேசங்கள் எல்லாம் கை கொள்ளணும். சோத்திரம். வீடு கட்டுறேன்னு வீட்டை கட்டிட்டு இருந்தா அது உலகத்தோட காத்தோட மழையோடு போயிடும். ஆனா அந்த காத்த வீடு கட்டுறது இல்லை. இப்ப நம்ம கட்டுற வீடு பயபக்தி உள்ளவனா நீ மாறினது உண்மையானா இப்ப என்ன செய்யணும்? வீட்டை கட்டணும். அது உபதேசங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள்ல நம்ம பதிவு பண்ணணும். ஸ்டாண்டர்டா இருக்கணும். சோதரன். உன் அடிகளை கண்மலையின் மேல என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். அல்லேலூயா. உறுதிப்படுத்தி நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்கிறதை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அப்போ அந்த அஸ்திவார உபதேசங்களை கை கொள்ள வேண்டியது இருக்கு. அடுத்து என்ன செய்யணும்? நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ ஸ்தோத்திரம் சவுறு வைக்கிறாங்க. ஆசிரியர் கூடாரத்துக்கு இணைஞ்சாங்க. 60 தூண்களை வச்சது மாதிரி இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல இருக்கிற எல்லா ஆராதனைகளும் ஒரு ஆராதனை விடாம இருக்கும். வீடு கட்டப்படணும்னா உன் வீட்டுக்கு ஸ்தோத்திர தூண்கள்லாம் கரெக்டா வைக்கப்படணும்னா நல்லா கவனிக்கணும். சோத்திர வருஷத்துல ஒரு ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. சோத்திர ஒரு ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஜெபங்களையும் மிஸ் பண்ணக்கூடாது. நமக்கு என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சோத்திரம் அதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா பயபக்தி உள்ளவன் ஆயிட்டோம்ல. நம்ம எல்லாம் பயபக்தி உள்ளவங்களா மாறிட்டோம். அப்போ பயபக்தி உள்ளவங்களா மாறினா எல்லாத்தையும் நம்ம டோட்டலா கை கொள்ளணும். சோத்திர சும்மா நான் சில காரியத்துக்கு தான் பயபக்தி உள்ள நானே அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்க கூடாது. என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யணும்?
நம்ம இன்வால்வ் ஆகும். சோத்திர கர்த்தருக்குள்ள நல்ல நல்ல ஜெபங்களுக்குள்ள நல்ல ஊழியங்களுக்குள்ள பண்ணி விடக்கூடாது. சோத்திர நான் வீடு கட்டுறோம். சோத்திர வீடு கட்டும் போது எல்லா பொருளையும் அந்த வீட்டுக்கு உண்டான எல்லா பொருளையும் வச்சா வீடு கட்ட முடியும். நீங்க ஒரு பொருளை விட்டுட்டு ஒரு பொருளை நினைச்ச முடியாது, வீடெல்லாம் கட்ட முடியும். சில பேர் சொல்லுவாங்க சோத்திர மணலையும் சோத்திர கல்லையும் வச்சு வீடு கட்ட முடியுமா? சின்ன தூக்கி போட்டு மணலையும் கல்லையும் வச்சு வீடு கட்ட முடியுமா? சிமெண்ட் அடி வேண்டாமோ? சோத்திர மாதிரி ஒவ்வொரு ஜபங்களும் ஒவ்வொன்றை குறிக்குது. சோத்திர சபையில இருக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் என்ன செய்யுது? ஒரு ஜபம் சிமெண்டா இருக்கும், ஒரு ஜபம் மணலா இருக்கும், ஒரு ஜபம் தண்ணியா இருக்கும். சொல்லுங்க, ஒரு ஜபம் கல்லா இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம வீட கட்ட முடியும். சோத்திர அல்லேலூயா. சேர்வதற்கு சில பேருக்கு வாய்ப்பு இருக்காது. சோத்திர சில பேருக்கு சேர்வதற்கு வாய்ப்பே இருக்கு. அது பிரச்சனையே இல்லை. வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை, வாய்ப்பு உள்ளவர்களுக்கு பிரச்சனை தான். இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஆமா, வாய்ப்பு உள்ளவங்களுக்கு அது பிரச்சனை தான். சோத்திர வாய்ப்பு இல்லாதவர்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. சோத்திர ஆனால் என்ன செய்யணும்? வீடு கட்டணும்னா எல்லா சோத்திர காலேஜம் ஒரு தண்ணீரை போல உள்ள சோத்திர நல்ல ஆண்டவரமா எடுத்த உடனே கத்தரை துரிக்கிறது. முதலாவது எல்லாம் தண்ணீர்லாம் கொண்டு வந்து வச்சுட்டான வேலையை ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி ஸ்தோத்திர தண்ணீரை போல உள்ள காலேஜமும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமா, இரவு ஜபம் நல்ல ஒரு மணலை போட்டதுன்னு வச்சுங்களேன். சோத்திரம் அல்லேலூயா. சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனி ஜபம். சோத்திரம் எப்போதும் ஒரு தனி ஜபம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தனி ஜபமும் இருக்கணும். சோத்திரம் சோத்திரம் அந்த தனி ஜபம் இருந்தா அது ஒரு விசேஷமானது. சோத்திரம் அந்த மாதிரி நம்ம ஒரு தனி ஜபம் இருக்கிறது, ஒரு கல்லை போல ஒரு தனி ஜபம். சோத்திரம் அடுத்தது சோத்திரம் நம்ம காலையிலையும் மாலையும் ஒரு குழு ஜபமா அதை நம்ம அனுசரிக்கிறோம். இதோட ஒரு நல்ல வேதவாசி கொடுக்கணும். சோத்திரம் வேதவாசி கொடுக்கணும். நல்ல அளவு அந்த பில்டிங்ஸ் அளந்து கட்டுறோம் பார்த்தீங்களா? கட்டாமலான்னு கட்டாம ஒரு அளவு வச்சு கட்டுறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி வேதவசனத்தை படிக்காம எந்த அளவு வர சோத்திரம் வேதவசனத்தை படிக்கிறதுனாலதான் அளவுகள் ஏற்படும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் வேதவசனத்தை நல்லா படிக்கணும். சோத்திரம் அப்ப நீங்க பயபக்தி உள்ளவனாயினா ஞானம் உள்ளவனாகி கிருபை உள்ளவனாகி ஒரு வீடு கட்ட வசதி உள்ளவனாகி என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி நம்ம வளரணும். சோத்திரம் சொல்லுங்க, அந்த மாதிரி வளர்ந்து கர்த்தரை பயன்படுத்தணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உங்க வீடை நீங்க கட்டுவதற்கு பயபக்தி உள்ளவனாய் மாறணும். அல்லேலூயா. சோதரன் பயபக்தினா இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பயபக்தி? சமயம் நம்முடைய திருச்சபையில ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற அந்த கிருபையில வச்சு, ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற அந்த சூழ்நிலையை வச்சு, ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற அந்த ஜபங்களை வச்சு, ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற அந்த ஆவிக்குரிய நன்மைகளை வச்சுதான் நம்ம வீடை கட்ட முடியும். சோதரன் சும்மாலாம் வீடு கட்ட முடியாது. சோதரன் வீடு கட்டணும்னா நமக்கு என்ன வச்சிருக்கிறோங்கிறது நமக்கு முக்கியம். சோதரன் சில பேருக்கு சோதரன் காலேஜமா இருக்க இவங்க ஒரு மண்ணையும் கூட வாங்க முடியாது, ஒரு மண்ணையும் கட்ட முடியாது. சோதரன் காலேஜம் இல்லைன்னா எதுக்குமே ஒரு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியும். காலேஜம் நமக்கு ரொம்ப அவசியம். சோதரன் ஆமா, அதை முதலாவது ஊழியக்காரர்களுக்கு எல்லாரும் கண்டிப்பா கை கொண்டுதான் ஆகணும். சோதரன் சோதனை இது சிலர்லாம் சொல்லும் போது எனக்கு சிரிப்பா இருக்கு. 50 நாளைக்கு 40 நாளைக்கு 30 நாளைக்கெல்லாம் காலேஜ் போவோம், அதுக்கப்புறம் இல்லையா? சோத்திரம் எப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம எப்போதும் காலையில சோத்திரம் ஆண்டவர் படித்த பறவைலாம் காலையில கூவி ஆண்டவரை கூப்பிடுது. சோத்திரம் பார்த்தீங்களா? கத்தரை கூப்பிடுது. இது மாதிரி நம்ம காலையில நாமும் நம்முடைய குடும்பம் எல்லாம் கத்தரை ஆராதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும். சோத்திரம் சோதனை சில பேருக்குலாம் நல்ல சபையில பக்கத்துல இருக்கிறோம், பக்கத்துல சபாரம் நடக்குது, காலையில ஒரு ஜெபம் நடக்குதுன்னா அழகா நம்ம கலந்துக்கலாம். சோத்திரம் அதனால எந்த தப்பும் இல்லை. இது ஸ்தோத்திரம் இது எதை குறிக்கிறது அப்படின்னா பயபக்தி இல்லாதவர்கள். சோத்திரம் இந்த ஜனங்கள்லாம் பயபக்தி இல்லாதவர்கள். அதனாலதான் என்ன செய்ய மாட்டாங்க, காலேஜ் ஜபத்தை அலட்சியம் பண்ணி விட்டுருவாங்க. சோத்திரம் சில பேருக்கு பாருங்க, சோத்திரம் சிலர் ஒர்க் பண்றாங்க, காலையில இந்த ஜபத்தை சேகரித்து ஒர்க் பண்ணுறாங்களாம். எப்படி? காலை ஜபத்தை விட்டுட்டு கூட பண்ணுவாங்களாம். சோத்திரம் 6 மணிக்கு எந்திரிச்சு கூட பண்ணுவாங்களாம். எப்படி? இதில் இருந்து அதில் கொஞ்சம் காசு கிடைக்குமா? இது கூட ஒரு தொழிலாக வச்சிருக்கிறாங்க சில பேர். சோத்திரம் அந்த மாதிரி சோத்திரம் காலை ஜபம் பண்ணவங்க இப்பெல்லாம் வேலை செய்ய போயிட்டாங்க. சோத்திரம் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அதான் முக்கியம்னு சொல்கிறாங்க. சோத்திரம் நாங்கள் உழைச்சி தான் நாங்கள் முன்னேறணும் அப்படின்னா கத்தரெல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த வானத்தை ஒத்துக்கிட்டா ஊற்றுவாரு, நாங்கள் உழைச்சிதான் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து அதை வேற விதமா எடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில பேர்லாம் அப்படிதான், சிலர்லாம் அப்படி தூக்கறதுக்கு எடுத்துக்குவாங்க, சிலர்லாம் சோத்திர எங்கேயாவது சுத்துறதுக்கு எடுத்துக்குவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. சோத்திர காலேஜமோ ஒரு தண்ணி போன்ற அது இல்லாம நீ பயபக்தி உள்ளவனா மாற முடியாது. அதை வச்சுக்கிட்டு அதை இல்லாம நீ வீடு கட்ட முடியாது. சோத்திர இன்னைக்கு வீடு கட்டுவதற்கு ஆட்களை கட்ட தேடிட்டு இருக்கிற சோத்திர வீட்டுல சோத்திர பார்த்தீங்களா, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகைகள் அநேகம் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வீட்டில் நம்ம எல்லாம் சேர்ந்து சோத்திரம் என்ன செய்யணும், காலேஜம் பண்ணும், இரவு ஜபம் பண்ணும், சோத்திரம் அப்புறம் உபாச ஜபம் பண்ணும், அப்புறம் தனி ஜபம் பண்ணும். எல்லாம் சேர்ந்தாதான் நம்ம வீடு கட்ட முடியும். சில பேர் நான் அந்த ஜபத்தை வர மாட்டேன், இந்த ஜபம் செய்ய மாட்டேன், இந்த ஜபத்துக்கு போக மாட்டேன், இந்த ஜபத்தெல்லாம் வைக்க மாட்டேன். சோத்திரம் ஏன்னா என்ன விஷம் கலந்துருக்கா, இது இல்லாத பேய் கணத்துக்கு அர்த்தம் இல்லை. சோத்திரம் என்னமா இதில் விஷம் கலந்துருக்கிற மாதிரி இந்த ஜபம் சரியில்லை, அந்த ஜபம் சரியில்லை இப்படின்னு சொல்லி இந்த ஜபத்துக்கு விரோதமாக சில பேர் நம்ம என்ன பண்றோம், ஜபங்களை நம்ம துஷ்டமாயிடுறோம். ரொம்ப வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை. சோதனை எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஜபங்களை வந்து இப்படியெல்லாம் நம்ம ஆர்வமா எண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்கு உதவும். நீங்க ஜபத்தெல்லாம் விட்டு எந்த வீடு கட்ட போறீங்க? சோதனை சொல்லுங்க, எந்த வீடு கட்ட போறீங்க? சோதனை நீ கல்லை விட்டுட்டீங்கன்னா, கல்லை சாத்தானா கல்லை சாத்தா உள்ள வந்துடுவான், உள்ள வந்து அவன் கல்லை மாறிடுவான். சோதனை இப்ப நீ நல்லா அவனையும் சேர்த்து வச்சு ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா அவன் கொஞ்ச காலத்துல பிடிங்கிட்டு போயிடுவான். அப்புறம் வீடை நொடிச்சு கொத்துட்டு விழ வேண்டியதான். நம்ம ஒரிஜினலா நம்ம என்ன செய்யணும், கடவுளுடைய பிள்ளைங்க வீடு கட்டணும்னா நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம்ல? ஆமா, நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறணும். ஸோ நல்ல ஜெபிக்கிறவங்களா பல ஜபங்களை ஜெபிக்கணும். பல சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். இன்னைக்கு நல்ல ஒரு சரியான சூழ்நிலையில கர்த்தர் நம்ம எடுத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபைக்கு ஏராளமான ஜபங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்னையும் அலட்சியம் பண்ணக்கூடாது, ஒன்னையும் விடக்கூடாது. வாய்ப்பு இருந்தா எல்லாத்தையும் பிடிச்சிக்கணும். வாய்ப்பு இருந்தும் பிடிக்கலன்னா ரொம்ப சிரமம். சோத்திரம் அல்லேலூயா. வாய்ப்பு இருந்தும் பிடிக்கலன்னா ரொம்ப சிரமம். சோத்திரம் வளர்ந்துருப்பது நல்லது. இல்லைட்டா சோத்திரம் என்ன செய்வாரு, சோத்திரம் ஆண்டவர் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாரு, வழிநடத்த ஆரம்பிச்சுடுவார். அதனால இப்ப நம்ம வீடு கட்டணும், பயபக்தி உள்ளவனாகி வீடு கட்டணும். நீங்க வந்து உன் மாம்சத்துல வீடு கட்ட முடியாது. ஆனா வீடு கட்டணும்னா ஆவிக்குரிய பிள்ளைகளா வீடு கட்டணும். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஸ்தோத்திரம் ஒரு கால ஜபம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நைட்ல சோத்திரம் சபை பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சபையில ஒன்றா பண்ணணும். சபை நேரத்துல இங்கே ஜபம் நடக்கும்போது நீ வீட்டுல பண்ணினா நீ தேவனுக்கு விரோதமானவள் என்று அர்த்தம். சோத்திரம் பார்த்தீங்களா? நீங்க தூரமா இருந்தா பரவாயில்ல, ஆனா சபைக்கு பக்கத்திலே இருக்கும்போது சபையில ஒரு ஜபம் நடக்கும்போது நீங்க உங்க வீட்டுல ஒரு ஜபம் நடத்துறது இது வந்து நல்லதில்லை. சோத்திரம் நல்லதில்லை, அட்டுழியம். இதுக்கு தேவன் தான் பதில் சொல்லணும். அதனால தேவ பிள்ளைகள் எல்லாரும் நீங்க உங்க வீட்டுல நீங்க தனி ஜபம் போன் பண்ற மாதிரி பண்ணுங்க, நோ ப்ராப்ளம், செஞ்சுக்கிங்க. அது வந்து போட்டு அது தனியா ஒவ்வொருத்தரும் பண்ணணும், தனி ஜபம் பண்ணணும். 3 வேளை இன்னைக்கு ஜெபிக்கிற நாம எல்லாருமே தனி ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கோம். 3 வேளையும் முழங்கால நின்று ப்ரேயர் பண்றோம். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறார் பாருங்க. சோத்திரம் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். யாரெல்லாம் ஜெபிக்க விரும்புனாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். அதனால ஜெபிக்கும் போது கர்த்தர் பாருங்க அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. 3 வேளையும் நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது. அடுத்த நாள்ல ஒருத்தர் சோதனை கைம்சில பெட்ல இருக்கிறார், கால் கையெல்லாம் சோதனை ஆக்சிடென்ட் ஆகி நசுங்கி சோதனை நாற்றம் எடுக்கிறது. சோதனை நிறைய நாற்றம், நல்ல பயங்கர நாற்றம் எடுத்தது. அந்த நாற்றத்துல நான் போய் முழங்கால் போட்டு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், விடலையே. அந்த நாற்றத்திலேயே உட்கார்ந்து 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு தான் ஆண்டவரை எப்படியாவது இந்த மகனை தூக்கி எடுக்கணும். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஸோ பாஸ்டருங்களை இப்படிலாம் வந்து ஜெபம் பண்ணுவாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரூம்குள்ள போனதுமே ஏண்டா போனோம் ஆகி போச்சு. ஒரே நாற்றம், இந்த புண்ணுல இருந்து ரத்தம் வட்டிச்சு அப்படியே கீழெல்லாம் ஒளி இருக்கு அந்த கட்டில. அந்த இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஸ்மெல் அப்படியே இருந்தது. ஆனாலும்
அந்த எந்த இடத்துலாம் ரத்தம் சொன்னப்பட்டு தெரியல, அந்த இடத்துல அந்த புண்ணுக்கு பக்கத்திலே போய் முழங்கால் போட்டு 20 நிமிஷம் கையை வச்சு ஜெபம் பண்ணி இயேசு சுகமாக்குவார் என்கிற அந்த நிலைமையில அவங்களுக்கு ஜெபிச்சதும் அந்த சகோதரருக்கு ஒரே சந்தோஷம். சோத்திரம் இப்படி ஜெபம் பண்றாங்களே, அல்லேலூயா. ஆச்சரியப்படுற அளவுக்கு 20 நிமிஷம் முழங்காலே நின்று ஜெபிச்சுட்டு வந்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. வீடு கட்டுறதுக்கு நிறைய ஜபங்கள் தேவை. அதனால காலை ஜபம், சோத்திரம், அப்புறம் இரவு ஜபம், அப்புறம் சோத்திர முழங்கால் ஜபம், அப்புறம் உங்களுடைய தனி ஜபம், அப்புறம் ஒரு உபவாச ஜபம், இதெல்லாம் வீடு கட்டுற ஜபம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வீடு கட்டலாம். இந்த பயபக்தி உள்ளவர்கள் தான் ஜெபிக்க முடியும், எல்லாராலும் பண்ண முடியாது. சொல்லுங்க, எல்லாராலும் பண்ண முடியாது. நோவா தேவனோடு பேசுகிற மனுஷன், பார்த்தீங்களா? தேவனோடு பேசுகிற மனுஷன். ஆண்டவர் கூப்பிடுறாரு பாருங்க, நோவா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரு என்ன சத்தம் கேட்குதுன்னு அப்படி இப்படி பாக்குறாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆண்டவரே என்ன சொல்றோம், நோவா எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னதும், அப்படியா, சரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்புறம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்லாம் நீங்க படிக்கும் போது சொல்றாரு பாருங்க, சோத்திரம் 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 28ஆம் வசனம், நோவா அப்படியே செய்தார், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். சோத்திரம், பார்த்தீங்களா? கட்டளையிட்டபடிலாம் செய்து முடித்தான். எதையும் பேலன்ஸ் இல்லை பாருங்க, பேலன்ஸ் இல்லை. இந்த மாதிரி நீங்க வீடு கட்டுறதுக்கு நல்ல ஜபங்கள் நமக்கு ரொம்ப தேவை. யாரும் பார்க்க கூடாது, நம்ம வீடு கட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க, நம்ம வீடு கட்டணும். அதுக்கு நமக்கு தேவை நிறைய ஜபங்கள், அஸ்திவார ஜபங்கள் நமக்கு தேவை. எவனா ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால எவனா எதுவும் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம செய்யாம போனோம்னா அது செட் ஆகாது, ரொம்ப விபத்துக்குரிய சோதனை. அந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது. அதனால நல்லா ஓடணும், நல்லா ஜெபிக்கணும். பக்கத்துல சபை உள்ளங்க காய்ச்சி உள்ள போய் தூச்சிக்கணுங்கிற மாதிரி பக்கத்துல சபை இருக்கும்போது நல்ல சோத்திர சபை நடக்கிற ஜபங்கள்ல சோத்திர சில தருதலையா இருப்பாங்க, அந்த உள்ள நுழைஞ்சாலே கலந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நபர்லாம் வர வேண்டாம் சோத்திர, அந்த மாதிரி நபர்லாம் வரவே கூடாது சோத்திர. அந்த மாதிரி நபர் இருக்கிறவங்களே கலைச்சு போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நபர்லாம் வர வேண்டாம். ஆனால் நல்ல வாய் அடக்கி சோத்திர நல்ல அழகா சோத்திர உள்ள வந்து நல்ல எல்லா ஜபங்களையும் ஜெபிச்சு நல்ல பயபக்தி உள்ளவர்களாகி நாம கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட முடியும். அந்த வீட்டுக்குள்ளதான் எல்லாரையும் கொண்டு வர முடியும். சோத்திரம், நீயே ஜபம் இல்லை, நீயே அது இல்லை இது இல்லை, நீயே கீழ்படியில, நீயே அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி உனக்குள்ளேயே பல விஷயங்கள் இல்லாத போது நீ எந்த வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ள யாரை உட்கார வைப்ப? ஹலோ, யாரை உட்கார வைக்கிறது? ஒருத்தனவுல வர மாட்டான். சோத்திரம், காலை முடிச்சது நீ தனியா தான் இருக்கணும். ஏசுனார் வரி வரும்போது போறியாங்கிறது தெரியல, பார்த்துக்குவோம் அன்னைக்கு. சோத்திரம், அது வரைக்கும் என்ன செய்வோம்? அந்த நம்பிக்கையில ஓடுவோம். சோத்திரம், அல்லேலூயா. அதனால நல்ல வீடை கட்டி இருந்தாதான் வீட்டுக்குள்ள 10 பேரை கூட்டு உட்கார வைக்கலாம். உங்ககிட்ட நல்ல ஜெபம் இருக்கு, உங்ககிட்ட நல்ல பயபக்தி இருக்கு, உங்ககிட்ட நல்ல உண்மை இருக்கு, உங்ககிட்ட நல்ல பரிசுத்தம் இருக்கு. அதனால எல்லாம் உள்ள வருவாங்க. நீ வீடே கட்டாம உள்ள வேண்டா எவ்வளோ ஒருத்தனும் வர மாட்டான். சோத்திரம், வீடு கட்ட ஆரம்பிங்க, நிறைய பேர் உங்களுக்குள்ள வருவாங்க. உங்களுக்கு பயபக்தி உள்ளவராய் போனா தன் குடும்பத்தை காப்பாத்துங்க, தன் குடும்பத்தை நமக்குள்ள கொண்டு வாங்க. சோத்திரம், ஆண்டவருக்குள்ள கொண்டு வாங்க. சோத்திரம், அதுக்கு நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா மாறுங்க, அசிவார உபதேசம் உள்ளவங்களா மாறுங்க. அப்படி மாறும்போது நிச்சயமா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜெபிக்கலாமா? சோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவக்கரம் கூட இருந்து வழி எடுத்துட்டோம். எல்லா ஜெபிக்கும் பொல்லாமுக்கும் சாசம் கண்டிக்கும் விளக்கும். ஆண்டவரே, நாங்கள் பயபக்தி உள்ளவராகி எப்படி நோவா தன் வீட்டை ரட்சிக்க ஆண்டவரே திராணி உள்ளவர்களா மாறினார், அது மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயபக்தி உள்ளவராகி நல்லா ஜெபிக்கவும் அஸ்திவார உபதேசங்களை கைக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கவும் தொடர்ந்து எங்களுக்கு கிருபைதான். எல்லா தீமைக்கும் காட்டுகிறோம். பகல் முழுவதும் சித்தம் ஜெயிக்கிறதார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நடத்துவார். God bless you.